அன்பு மலரட்டும், இறையருள் பெருகட்டும். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு கேரளா ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் மாங்காய் சம்மந்தி. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா யூடியூப் சேனல்ஸில். இப்போ மாங்காய் சீசனுங்கிறதுனால நானும் அதை ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நம்ம பச்சையாகவும் அரைச்சிக்கலாம், இந்த மாதிரி வதக்கியும் அரைச்சிக்கலாம். இது தேவையான பொருட்களெல்லாம் ஒன்று ஒன்றா வதக்கி, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம், தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நான் பச்சையாகவே அரைச்சி செய்கிறாங்க. நான் இது கொஞ்சம் வதக்கி செஞ்சால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு அரைக்கிறேன். இதில் கொஞ்சம் தேவையான அளவு மாங்காய் எடுத்து, இது கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிற மாதிரி மாங்காயை, ரொம்ப பழுத்ததும் இல்லாமல் காய் இல்லாத மாங்காய் எடுத்துக்கணும். அதோட நம்ம சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்து எல்லா மசாலாவையும் அரைச்சிக்கலாம். இதோட மல்லித்தழை கொஞ்சமாக லேசாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணிக்கு பதில் நம்ம தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை நம்ம வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா, தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் எறா ஃப்ரையும் மாங்காய் தொக்கு வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.